ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம், உம்மை தொழுது சேவிக்க போகிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஆண்டவரே சபையார், பேஸ்புக் நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் ஆராதனை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மேலான ஆசீர்வாதம், மேலான நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிடுங்க. குறிப்பாக ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரை இணைந்து ஆராதிக்கிற அத்தனை நபர்களின் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நன்மைகள், உம்முடைய கிருபைகள் கடந்து வருவதாக. உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஆராதனைக்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. பாடல் ஆராதனை, வொர்ஷிப், ஆண்டவரே ஜெப பகுதிகள், உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆவியானவர் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்கிற அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரோடு நாம் செலவிடுகிற அந்த நேரங்கள் வீணாய் போவதில்லை. ஆகவே அதை மையமாய் கொண்ட ஒரு பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெரியாதவர்கள் அதை கற்றுக்கொள்ள அன்போடு கூட கேட்கிறேன். சேர்ந்து நாம் பாடுவோமாக. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. சொல்லுமா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம் சொல்லுமா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே சொல்லுமா. ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. எல்லாம் பாடுவோமாக. தேவனோடு நாம் செலவிடுகிற நேரங்கள் அது வீணாய் போவதில்லை. அந்த நேரங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த நேரங்கள் தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வரும். தேவனோடு செலவிடுகிற அந்த நேரங்கள் தேவனையே நம்மிடத்திலே கொண்டு வரும். எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போமா? நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போமா? அந்த மகிமையின் கர்த்தரை நாம் தொழுது கொள்வோமாக. அவரை நாம் உயர்த்துவோமாக. வனத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. வனத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. பூமியிலே மண்ணான நான் உன் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உன் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம் சொல்லுமா. ஓ
பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, கரங்களை தட்டி சொல்வோமா? ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. நம்மை மறக்காத தெய்வம், நம்முடைய நினைவாக இருக்கிற தெய்வம். தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர், தகப்பனை போல் இரக்கமுள்ளவர். சொல்வோமா? சொல்லி ஆராதிப்போமா? என்னை மறக்காத தெய்வம், என் நினைவாய் இருக்கிற தெய்வம், தகப்பனை போல் எனக்கு இறங்குகிற தெய்வம். எல்லாம் சொல்லி ஆராதிப்போமாக. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறக்காதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, நம்மை பலவானாய் மாற்றுமையா. இன்று சுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. சொல்வமா? இன்று சுவே உமாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, 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 ஆகாயம் கொண்டு செல்லுதே. வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ. ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ. ஓ தேவ பிரசன்னம், என்ன செல்வமாவோ. தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புகிறார்.
கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பரலோகத்தின் தேவனை நாம் உயர்த்துவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தூதர்களால் ஆராதிக்கப்படுகிற தெய்வம், பரிசுத்தம் உள்ள தெய்வம், வல்லமை உள்ள தெய்வம், உயர்ந்த தெய்வம், மகிமையின் தெய்வம், பூமியின் அண்டத்தின் மேல் வீற்றிருக்கிற தெய்வம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி, கண்களை மூடி, பரிசுத்தம் உள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவர், எல்லாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போமாக. ஆண்டவரை நாம் ஆராதிப்போமாக. ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், ஆண்டவரே நீர் சிறந்தவர், ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என்றென்றைக்கும் நல்லவராய் இருக்கிறீர், என்றென்றைக்கும் கிருபையை காக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே நீர் அநாதி தேவனாய் இருக்கிறீர், ஆண்டவரே நீர் அநாதி தெய்வமாய் இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அநாதி தேவனே, எங்களுக்கு அடைக்கலமானவர், அவருடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமானது. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி, இயேசு ராஜாவே, கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, எங்களை மறக்காதவரே, எங்களை அபிஷேகிக்கிறவரே, எங்களை அபிஷேகிக்கிறவரே, எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே, வெற்றியை தருகிறவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தவரே, எங்களோடு இருக்கிறவரே, எங்களுக்கு முன்பாக செல்கிறவரே, எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவரே, ஜெய கிறிஸ்துவே, ஜெய கிறிஸ்துவே, ஜெய கிறிஸ்துவே, எங்களை நடத்தி செல்கிறவரே, எங்களை நடத்தி செல்கிறவரே, எங்கள் மேய்ப்பரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாம் கர்த்தரை துதிப்போமாக. ஆண்டவரை துதிப்போமாக, ஆண்டவரை துதிப்போமாக. இயேசு ரட்சகரே, இயேசு ரட்சகரே, கிருபாசனபதியே, 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 எங்களை நடத்தி செல்கிறவரே, எங்களை நடத்தி வந்தவரே, வெற்றியை தந்தவரே, எங்களை சுமந்து வந்தவரே, இனிமேலும் உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, தம்முடைய சித்தப்படி எங்களை நடத்துகிறவரே, தீமைக்கு எங்களை விலக்கி மீட்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஆண்டவரை ஆராதிப்போமாக. ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் விண்ணிலையும் இருக்கிறார், ஆண்டவர் மண்ணிலையும் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திர வாஞ்சை எல்லாம் தெரியப்படுத்தி அவரை நாம் ஆராதிப்போமாக. அவர் நம்முடைய வலக்கரத்தை பிடிக்கிறார். அவர் உங்கள் வலக்கரத்தை பிடித்து உங்களை தாங்கி நடத்துகிறார். உங்களை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்குரிய பங்காக அவர் இருக்கிறார். அவர் உங்கள் அடைக்கலமாக, அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார், நம்முடைய கோட்டையாய் இருக்கிறார், நம்முடைய தஞ்சமாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவரை நாம் ஆராதிப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர்தானையா என் வாஞ்சை எல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, நீர்தான் என் வாஞ்சை, உம்மைத்தான் பற்றி கொண்டேன். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லும் போது, ஆண்டவர் என் வாஞ்சையெல்லாம் நீங்க தான், என் வாஞ்சையெல்லாம் நீங்க தான், என்னை நடத்துகிறவர் நீங்க தான், என்னை தாங்குகிறவர் நீங்க தான், என்னை தாங்குகிறீரே உமக்கு நன்றி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்முடைய சித்தப்படி என்னை நடத்தினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லி கர்த்தரை ஆராதித்தது போல, நாமம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போமாக. ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நீதானையா என் வாஞ்சை எல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். நீதானையா என் வாஞ்சை எல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, மண்ணு
மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது சொல்லுங்களேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர சொல்லுவோம். மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போது நான் வாழ்கிறேன். சொல்லுங்களேன். உம்மோடுதான் எப்போது நான் வாழ்கிறேன். அத்தாயன் பலக்கரம் பீடித்து தாங்குகிறேன். அத்தாயன் பலக்கரம் பீடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுவதும் நல்லவரே வல்லவரே சொல்லோ. நன்றி ஐயா நாள் முழுவதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாரும் மண்ணுலகில் உண்மையன்றி வேறு விருப்பம் எதுவும் சொல்கிறதோ. விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு யாரும் ஆண்டவரே மண்ணுலகில் உண்மையன்றி வேறு விருப்பம் என்னுள்ளத்தில் பலனே நீர்தானையா சென்று சொல்வதா. என்னுள்ளத்தில் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கு என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கு என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா நாள் முழுவதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுவதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாரும் மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணில் உம்மை தவிர எனக்கு யாரும் மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? ஆராதனை ஆராதனை ஆயுளல்ல ஆராதனை சொல்வோம். ஆராதனை சப்பா ஆராதனை உமக்கு ஆயுளல்ல ஆராதனை 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 ஆயுளல்ல ஆராதனை 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 ஆயுளல்ல ஆராதனை. இருபுறமும் கருத்துள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவர். இருபுறமும் கருத்துள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவர். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராசமா. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆயுளல்லாம் ஆராதனை 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 ஆயுளல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே உன் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளல்லா ஆராதனை ஆராதனை ஆராதனை
எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆதியும் அந்தமும் இல்லாதவரே, முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே, ஓ முடிவும் துவக்கவும் ஆனவரே, இருக்கிறவராக இருக்கிறவரே, இருக்கிறவராக இருக்கிறவரே, வல்லமை உள்ளவரே, மிகவும் பெரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்வமாக, ஆண்டவரை பார்த்து சொல்வமாக, உம்மை உயர்த்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை அர்ப்பணம் செய்கிறேன். எல்லாம் சொல்வமாக, உம்மை நாங்கள் ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம், உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம், உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, இஸ்ரவேலின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உயர்ந்தவரே, 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 தம்முடைய ஜனத்தை கைவிடாதவரே, தம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்கிறவரே, தம்முடைய ஜனத்திற்காக இறங்கி வருகிறவரே, தம்முடைய ஜனத்திற்கு முன்குறித்த காரியங்களை நிறைவேற்றுகிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்த தயவுக்காக எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய கிருபையை நினைக்கவும், உமக்கு நன்றி சொல்லவும், ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்களை ஒரு விசை நாங்கள் ஆண்டவரை துதிக்கவும், தேவன் கிருபை கொடுத்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். 1-2 காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா, இந்த கொள்ளை நோயை ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியாக, இந்த கொரோனா கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை விட்டு மாறும்படியாக, இதனுடைய பாதிப்பு நாளுக்கு நாள் வாரத்துக்கு வாரம் அதிகரித்து கொண்டே போகிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே இறங்கும்படியாக, கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு இறங்கும்படியாய், ஜனங்களுக்கு இறங்கும்படியாக, உலகத்தாருக்கு இறங்கும்படியாக ஆண்டவர் இறங்கி இந்த நாட்களில் நம்மை அச்சுறுத்துகிற, தேசத்தை அச்சுறுத்துகிற பல்வேறு விதமான பாதிப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் பிரச்சனைகள் மாறும்படியாக எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து இதை பார்க்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் ஸ்தோத்திர கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமாக. எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் தந்தையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே எங்கள் தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற, முழு உலகத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோய்க்காக ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் மாறும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் தெளிக்கிறோம். நாங்கள் இருக்கிற பகுதியிலே தெளிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பட்டணத்திலே தெளிக்கிறோம், எங்கள் கிராமங்களிலே தெளிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாடு முழுவதும் தெளிக்கிறோம், எங்கள் இந்திய தேசம் முழுவதும் தெளிக்கிறோம். ஆண்டவரே, வடக்கு இமயமலை முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எல்லா இடங்களிலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை, நோய்களை ஆண்டவரே நிர்மூலமாக்குகிற, நோய்களை போக்குகிற, நோய்களிலிருந்து விடுதலை தருகிற, விஷ கிருமிகளை அழிக்கிற உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதும் தெளிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே இரத்தத்தின் பிரசன்னம் எங்கள் தேசத்தின் எல்லை எங்கிலும் எல்லா இடங்களிலேயும் கடந்து வருவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வல்லமை வெளிப்பட்டு இந்த நாட்களிலே எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த கொரோனா, இந்த வைரஸ், இந்த கிருமி, இந்த கொள்ளை நோயை மாற்றி போடும்படியாக, அழித்து போடும்படியாக, அதனுடைய வீரியத்தை எல்லாம் ஆண்டவரே அடக்கி போடும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. மனுபுத்திரர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை விட்டால் மனுபுத்திரருக்கு யார் உதவி செய்யக்கூடும்? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மனிதர்களை உருவாக்கினவர் நீர். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனத்திற்கு, ஆண்டவரே உம்மால் உருவாக்கப்பட்ட மனு குலத்திற்கு நீர் உதவி செய்வீராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு
இந்த நாட்களிலே நம்முடைய ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்தையும் முழு உலகத்தையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயை ஆண்டவர் மாற்றி போடுகிறதற்காக எல்லாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த நாட்களிலே முழு உலகத்திலேயும் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக நம்முடைய இந்திய தேசத்திலே நாம் இருக்கிற நம்முடைய பகுதியில நம்முடைய இந்திய தேசத்திலே முழு உலகத்திலேயும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல். ஓ ஸ்தோத்திரம். முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தன்னை உருவாக்கின தேவனுக்கு நேராக தங்களுடைய முகங்களை திருப்பும்படியாக இந்த நோய் மாறணும் அப்படின்னா, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில தேசத்துல சமாதானம் இருக்கணும் அப்படின்னா, தேசத்துல செழிப்பு இருக்கணும் அப்படின்னா, மனிதர்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். மனிதர்கள் சிருஷ்டி கர்த்தரை, அவரை உருவாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே உலகம் முழுவதும் ஒரு எழுப்புதல் உருவாகும்படியாக, என்ன எழுப்புதல் அப்படின்னா, ஸ்தோத்திர ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு எழுப்புதல், ஜீவனுள்ள ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு எழுப்புதலை ஆண்டவர் இந்த நாட்களிலே தந்திரும்படியாக எல்லாம் நம்முடைய கண்களை மூடி சில வினாடிகள் நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே எங்கள் இந்திய தேசத்துல ஆண்டவரே முழு உலகத்திலையும் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளணும். முழு உலகத்தின் ஜனங்கள் உமக்கு நேராக ஆண்டவரே தங்கள் முகங்களை திருப்பணும், உம்மை தேடணும். ஆண்டவரே உம்மை ஆண்டவரே தேடணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் எங்கள் தேசத்திலையும் ஆண்டவரே முழு உலகத்திலையும் உண்டாகும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஜனங்கள் உம்மை கண்டுகொள்ளட்டும், ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். ஜனங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பீராக. ஆண்டவரே ஜனங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பீராக. சிருஷ்டி கர்த்தராகிய உம்மை அவர்கள் அறிந்து கொள்ள நீங்க கிருபை தந்தருளுவீராக. ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே முழு உலகத்திலேயும் ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறதற்காக எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாம் ஒரு விஷய கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். இப்போதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இன்றைக்கு வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவரே சபை மக்களுக்கு, ஆண்டவரே இன்றைக்கு வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதை பார்க்கிற பேஸ்புக் நண்பர்களுக்கு, யூடியூப் நண்பர்களுக்கு ஆண்டவர் தந்தருளும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, கர்த்தர் பேசுங்க, கிரியை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர சத்தியம் உள்ள தேவன் தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் தந்தருளுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை, ஆண்டவர் தன்னுடைய நன்மைகளை, ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆண்டவர் நடத்தி செல்வாராக. எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காத்துக் கொள்வாராக. இந்த காலை நேரத்திலே நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் ஸ்தோத்திரம் திருப்பிக் கொள்ள போகிறோம். இந்த காலை நேரத்திலே நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். யோபு சரித்திர புத்தகம், யோபு சரித்திர புஸ்தகம் 23வது அதிகாரம். யோபு சரித்திர புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், அதை கவனமாய் கேளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பக்கத்திலே வேதாகமம் இருக்குமானால் நீங்கள் அதை எடுத்து திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். யோபு சரித்திர புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை கேளுங்கள். யோபு தீர்க்க தரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. இன்னும் ஒரு முறை வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வசனத்திலே யோபு இப்படியாய் சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்.
இன்னும் சொல்ல போனா இந்த வார்த்தைகளை யோபு பாடுகிறார் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் யோபு புஸ்தகம் ஒரு செய்யுள் ஆகமம். ஆகவே யோபு என்ன செய்யறார்னா இங்கே பாடுகிறார். என்ன பாடுகிறார் அப்படின்னா, எனக்கு குறிச்சிருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அழகாக இங்கே பாடுகிறதை நாம் ஸ்தோத்திர பார்க்கிறோம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களும் என்ன செய்யறார் அப்படின்னா, வேறு ஒரு ராகத்திலே இதே வார்த்தையை அவர் பாடலாக பாடுகிறார். வேறொரு ராகத்திலே பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? எனக்கென்ன முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடிக்கிறீர். எனக்கென்று முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடிக்கிறீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை என்று சொல்லி இந்த வசனத்தை ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு பக்தனும் இப்படியாய் பாடுகிறார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. யோபு ஞானப்பிரகாசம் அவர்கள் ஸ்தோத்திரம் அங்கே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன அப்படின்னா நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபுவும் இங்கே சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை வேதனையின் நடுவிலே எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில நண்பர்களாலே வார்த்தைகளினாலே தாக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில ஒரு பக்கம் ஸ்தோத்திர சரீரத்தில் வியாதி, இன்னொரு பக்கம் ஸ்தோத்திர எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார். எல்லாவற்றையும் இழந்த நிலையில சரீரத்தில் பயங்கரமான வியாதி. அங்கு வேதனையின் நடுவிலே இருக்கிற அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக அவருடைய நண்பர்கள் 4 பேர் வந்தார்கள். அந்த 4 பேரும் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறது மாதிரி அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை அல்ல, அவனுக்கு ஸ்தோத்திரம் வேதனையை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை சொல்லி ஒரு பக்கம் அவர்கள் அங்கே அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அங்கே யோபு சொல்லுகிறார், யோபு பாடுகிறார், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். என் ஆண்டவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்கிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் குறித்த காரியங்களை நிறைவேற்றுகிறவராக நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். உங்களுக்கென்று குறித்த ஆசீர்வாதங்கள், உங்களுக்கென்று குறித்திருக்கிற நன்மைகள், உங்களுக்கென்று குறித்திருக்கிற உயர்வுகள், உங்களுக்கென்று குறித்திருக்கிற மேன்மைகள், உங்களுக்கென்று குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் தந்து உங்களுக்கென்று முன்குறித்த அந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே, இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களுக்குரிய காரியங்களை இந்த நாட்களிலே நிறைவேற்றுகிறவராக, இந்த வருஷத்திற்குரிய காரியங்களை இந்த வருஷத்திலே நிறைவேற்றுகிறவராக நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் முன்குறித்திருக்கிறார். எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். நீங்க தங்கி இருக்க வேண்டிய இடத்தை அவர் முன்குறித்திருக்கிறார். நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அவர் முன்குறித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணையை அவர் முன்குறித்திருக்கிறார். நீங்கள் செல்ல வேண்டிய சபையை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். நீங்க உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் முன்குறித்தவராக அவர் காணப்படுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் என்றைக்கு மாறுகிறீர்களோ, என்றைக்கு தேவனுக்கென்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கிறீர்களோ, அன்றைக்கே உங்களுக்கென்று குறித்த காரியங்களை, உங்களுக்கென்று முன்குறித்த ஆசீர்வாதங்களை, உங்களுக்கென்று முன்குறித்த நன்மைகளை, உங்களுக்கென்று முன்குறித்த அந்த மேன்மைகளை, உங்களுக்கென்று முன்குறித்த அந்த வேலை வாய்ப்புகளை, உங்களுக்கென்று முன்குறித்த அந்த மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்கிறவராக, சேனைகளின் கர்த்தர் அவர் செய்து முடிக்கிறவராக ஆண்டவர் ஸ்தோத்திர காணப்படுகிறார்.
முன்குறித்த காரியங்களை நிறைவேற்றுகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் ஸ்தோத்திரம் சோர்ந்து போயிருக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நீங்கள் ஆத்திரப்பட வேண்டாம், நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக, ஏற்ற காலத்திலே அவர் முன்குறித்த அந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் கட்டளையிடுகிறவராக ஆண்டவர் காணப்படுகிறார். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உங்களுக்கென்று முன்குறித்ததை, அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு முன்குறித்த அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்வேன். ஆகவே நீங்கள் அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம், நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். உங்களுக்கென்று முன்குறித்த காரியத்தை, யோபு வேதனையின் நடுவிலே, யோபு பாடுகளின் நடுவிலே, அங்கே அவன் விசுவாசத்தோடு அங்கே சொல்லுகிறான், எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென்று முன்குறித்த காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் நிறைவேற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கென்று கர்த்தர் முன்குறித்த காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக, அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாட்களில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் ஸ்தோத்திர கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உலகம் ஒரு கொடிய சூழ்நிலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, பெரிய ஆபத்துகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, வறுமைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, வியாதியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியல. அரசியல் தலைவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் முன்குறித்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக. அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் என்ன அப்படின்னா, ஏற்ற வேளையிலே அதை செய்கிறவராக, ஏற்ற வேளையிலே செய்கிறவராக. இந்த வருஷத்திலே, இந்த வருஷத்துக்குரிய நன்மைகளை, இந்த மாதத்திற்குரிய நன்மைகளை, இந்த வருஷத்துக்குரிய நன்மைகளை இந்த வருஷத்திலே தருகிறவராக, இந்த வாரத்துக்குரிய நன்மைகளை இந்த வாரத்திலே தருகிறவராக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் காணப்படுகிறார். ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு வருஷத்திலையும் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் கொடுக்க முன்குறித்திருக்கிற அந்த காரியங்களை, அந்த நன்மைகளை, அந்த நேரம் வரும்போது, அந்த வேளை வரும்போது தேவனாகிய கர்த்தர் அவர் கட்டளையிடுகிறவராக நம்முடைய ஆண்டவர் அவர் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காணா ஒரு கல்யாணத்திலே அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் அங்கே ஸ்தோத்திர இயேசுவை பார்த்து சொன்னாள், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்ன போது அங்கே ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் அப்போ ஸ்தோத்திர சொல்லி கொஞ்ச நேரத்திற்குள்ளாக, ஸ்தோத்திர சில நிமிடங்களுக்குள்ளாக, ஸ்தோத்திர கொஞ்ச நேரங்களுக்குள்ளாக, கொஞ்ச நேரத்திற்குள்ளாக ஆண்டவருடைய வேளை வந்தபோது அங்கே தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினாரே. அதே போல உங்கள் வாழ்க்கையிலையும் மேலான காரியத்தை செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக, உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்ற போதுமானவராக, உங்களுக்கு வேலையை தர அவர் வல்லமை உள்ளவராக, நீங்கள் வாஞ்சிக்கிற ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் கொடுக்க போதுமானவராக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்கிறார், காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சகலவற்றையும் முன்குறித்தவராக அவர் காணப்படுகிறார். ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே என்ன அப்படின்னா, அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியங்களை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளையும் முன்குறித்திருக்கிறார். இந்த நாட்கள் முழு உலகத்திற்கும் பாடு. இந்த நாட்கள் ஸ்தோத்திர விசுவாச பிள்ளைகளும் அவர்களோடு இணைந்து பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகளும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தேவ ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாடுகள் அது மாறும். நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாடுகள் மாறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்டிருக்கிற பாடுகள் மாறும்.
ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியங்கள் என்ன என்று தேவனாகிய கர்த்தர் அதை முன்குறித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஊழியக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியங்கள் என்ன என்பதை பிதாவாகிய தேவன் முன்குறித்திருக்கிறார். ஆகவே அந்த ஊழியங்கள் உங்கள் மூலமாய் நிறைவேற்றப்படும். நீங்க நிறைவேற்ற முடியாதபடி பிசாசு பல்வேறு விதங்களிலே போராட்டங்களை, சரீரத்திலே பலவீனங்களை, எதிரான சூழ்நிலைகளை அவன் கொண்டு வரலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் சேனைகளின் கர்த்தர் இரட்சகராகிய இயேசு அவைகளை நிர்மூலமாக்கி தெய்வ பிள்ளைகளை குறித்து அவன் முன்குறித்திருக்கிற அந்த ஊழியங்களை நிறைவேற்றி முடிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே யோவான் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தீர்மானம் வைத்திருந்தார். ஆனால் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே அப்போஸ்தலனாகிய யோவானை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே சத்துருவாகிய சாத்தான் முயற்சி எடுத்தான். முயற்சி எடுத்து டொமிஷியன் என்று சொல்லக்கூடிய ரோம ராயன் மூலமாக அவனை கொல்வதற்கு சாத்தான் என்ன செய்தான் என்றால் எத்தனித்தான். சாத்தான் என்ன எத்தனித்தான்? ரோம ராயனாகிய டொமிஷியன் என்ன அப்படின்னா யோவானை பிடித்து அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தான். என்ன தண்டனை அப்படின்னா, பெரிய கொப்பரையில ஸ்தோத்திரம் எண்ணெயை குதிக்க வச்சு அதுல தூக்கி போட வேண்டும். தண்ணி 100 டிகிரியில அது ஹீட் ஆயிரும். ஆனா என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது 300 டிகிரியில் என்ன ஆகும் அப்படின்னா அது ஹீட் ஆகும். ஆகவே தண்ணியில போட்டா கூட தப்பிச்சிடுவாங்க, கொதிக்கிற எண்ணெயில போட்டா தப்பிக்க முடியாது என்று சொல்லி பெரிய கொப்பரையில எண்ணெயை ஊத்தி அந்த எண்ணெயை நல்லா சூடாக்கி அங்கே யோவானை தூக்கி அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ளாக போட்டபோது அந்த கொதிக்கிற எண்ணெயானது யோவானுடைய சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒன்றும் செய்ய முடியல. அந்த கொதிக்கிற எண்ணெயிலிருந்து வெளியில வந்தாரு. ஆகவே இந்த கொதிக்கிற எண்ணெயில் அழிக்க முடியல என்று சொல்லி அதே டொமிஷியன் அந்த ரோம ராயன் மறுபடி இன்னொரு முறை என்ன அப்படின்னா விஷம், பயங்கரமான விஷம், விஷத்தை கொடுத்து கொல்ல முயற்சி எடுத்தான். ஆனா அந்த விஷமும் அந்த யோவானை ஒன்றும் செய்ய முடியவில்லை. எண்ணெயாலையும் கொல்ல முடியல, விஷத்தாலையும் கொல்ல முடியல. இனி இவனை இந்த யோவானை என்ன செய்யணும் அப்படின்னா இங்க வச்சிருக்க கூடாது என்று சொல்லி பத்மோ தீவுக்கு நாடு கடத்தினார்கள். அவன் அங்கே பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டவனாக பத்மோ தீவிலே அவன் அங்கே இருந்தபோது வெளிப்படுத்தின விசேஷம் அங்கே எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவானுடைய ஸ்தோத்திரம், யோவானை குறித்து தேவன் முன் குறித்திருக்கிற காரியம் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவன் எழுத வேண்டும். ஆனால் அதை எழுதுவதற்கு முன்பாக யோவானை அழிக்கும்படியாக பல்வேறு விதமான வல்லமைகள் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வல்லமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தவிடுபடியாக்கி ஆண்டவர் யோவானை குறித்து யோவான் செய்ய வேண்டிய ஊழியங்களை ஆண்டவர் முன்குறித்தார். அந்த முன்குறித்த அந்த ஊழியங்கள் சரியாக நிறைவேறுகிறதை பத்மோ தீவிலே அவன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஊழியக்காரர்களை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, நான் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய முடியலையே, செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யப்படாமல் போய்விடுமோ, அது தடைபட்டு விடுமோ என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம். தேவ சமூகத்திலே காத்திருங்கள், தேவ சமூகத்திலே காத்திருப்போம், தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆண்டவர் நம்மை கொண்டு நினைத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென். அருமையான ஸ்தோத்திர தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நினைத்திருக்கிற காரியத்தை, முன் குறித்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராக. யோபுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவர் ஸ்தோத்திரம் முன்குறித்திருந்தார். யோபுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் என்றல்ல, 1-2 காரியங்களை ஆண்டவர் முன்குறித்திருந்தார். என்ன காரியத்தை ஆண்டவர் முன்குறித்திருந்தார் என்றால், யோபுவை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையிலே ரெட்டிப்பான நிலையிலே அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்தார். யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி முன்குறித்தார். அவனுடைய முன்னிலைமையை பார்த்தோம் அப்படின்னா, முன்னிலைமையில் அவன் பெரிய தேசத்துல பெரிய அவன் பணக்காரனாக ஒரு ராஜாவை போல
ஒரு ராஜா என்று சொல்லலாம், ஒரு பெரிய ஜமீன்தார் என்று சொல்லலாம். கிழக்கத்திய புத்திரர்களிலே அவன் உயர்த்தப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, மேன்மைப்படுத்தப்பட்டவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதாது, இன்னும் அவனை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையிலே இன்னும் ஆசீர்வாதமாக, இன்னும் இரட்டத்தனையாக அவனை ஆசீர்வதிக்க ஆண்டவர் முன்குறித்திருந்தார். அந்த முன்குறித்த அந்த காரியத்தை இந்த வார்த்தைக்கு பின்பாக 42வது அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே நிறைவேற்றுகிறதை நாம் ஸ்தோத்திர பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் முன்குறித்ததோடு மட்டுமல்லாமல் என்ன அப்படின்னா, இந்த ஸ்தோத்திரம், இந்த யோபு என்ன அப்படின்னா, தேவன் மேல் உண்மையான விசுவாசம் வைத்திருக்கிறவன் என்பதை சாத்தானுக்கு நிரூபிக்கும்படியான காரியத்தையும் ஆண்டவர் அங்கே முன்குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்க வேண்டும், முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாம ஆண்டவர் அங்கே முன்குறிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திர, தேவன் மேல், இந்த யோபு தேவன் மேல் உண்மையான விசுவாசம் வைத்திருக்கிறவன் என்பதை சாத்தானுக்கு நிரூபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் அந்த அதிகாரத்திலே, அந்த ஸ்தோத்திர புத்தகத்திலே முன்குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை போல இந்த யோபு அங்கே ஸ்தோத்திர சாத்தானுக்கு முன்பாக அங்கே தேவனுக்கு அவன் உண்மையாயிருக்கிறதை எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை அவன் பிதாவாகிய தேவனை மறுதலியாமல், பிதாவின் மேல், தேவனாகிய கர்த்தர் மேல் அவன் விசுவாசம் உள்ளவனாக, அவரை மறுதலியாதவனாக, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த காரியத்திலே, அந்த சாத்தானுடைய சோதனையிலே தேவனுக்காக விசுவாசத்திலே நிற்கிற ஒரு விசுவாச வீரனாக அங்கே அவன் காணப்படுகிறதை நாம் ஸ்தோத்திர பார்க்கிறோம். அருமையான ஸ்தோத்திர தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் முன்குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை, முன்குறித்திருக்கிற நன்மைகளை, முன்குறித்திருக்கிற ஊழியங்களை, முன்குறித்திருக்கிற மேன்மைகளை அதை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஒருவேளை ஆண்டவராலே முன்குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகள், அந்த ஊழியங்கள், அந்த மேன்மைகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரம் ஐயப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக கூடும். ஆனால் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள், ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள், தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பை விட்டுவிடாதீர்கள். அப்படி நாம் விட்டுவிடாமல் இருப்போமானால் ஆண்டவர் ஏற்ற காலங்கள் வரும்போது, நேரம் வரும்போது, அது ஒருவேளை இப்பவா இருக்குமானால் அந்த ஏற்ற காலம், அந்த ஏற்ற வேளை இப்பொழுது இருக்குமானால் இப்பொழுதே அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும் என்பதிலே சந்தேகமில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தார், திட்டம் வைத்திருந்தார். ஒரு பெரிய ஸ்தோத்திரம், தேசத்துக்கு பிரதம மந்திரியாய் உயர்த்த ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தார். அதான் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய திட்டம். ஆனால் அதற்கு முன்பாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான உபத்திரவங்களின் வழியாக, சோதனைகளின் வழியாக, பாடுகளின் வழியாக அவன் கடந்து செல்ல வேண்டியது வந்தது. தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். வீட்டில் செல்ல பிள்ளையாய் இருந்தவன் எகிப்து தேசத்தில் எங்கே அடிமையாக்கப்பட்டான். ஒரு குற்றமும் செய்யப்படாத யோசேப் அங்கே சிறைச்சாலையிலே போடப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவன் அங்கு ஆண்டவருடைய சமூகத்திலே முறுமுறுக்கவில்லை. அங்கே ஆண்டவருக்கு அவன் உண்மையாயிருந்தான். அங்கே ஆண்டவரை தேடுகிறவனாக, ஆண்டவரை சந்தேகிக்காதவனாக, எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், என்னை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை முன்குறித்திருக்கிறார், அது நிச்சயமாக நிறைவேறும் என்கிற சிந்தை உள்ளவனாக அந்த யோசேப்பு அங்கே சிறைச்சாலையிலே அவன் அங்கே காத்திருந்தான். ஏற்ற நேரம் வந்தபோது அந்த எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக அங்கே தேவனால் குறிக்கப்பட்ட அந்த காரியம் அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார், தரிசனங்களை தந்திருப்பார், உங்களை குறித்து பல திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். ஆனா அவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறாமல் போய்விடுமோ
என்கிற ஒரு அச்சத்திலே, ஒரு சந்தேகத்திலே, அது நிறைவேறாமல் போய்விடுமோ என்கிற அந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் ஸ்தோத்திரம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த யோபு சொன்னது போல கர்த்தர் எனக்கென்று முன்குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார் என்கிற அந்த விசுவாசம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வமாக, எந்த ஒரு சூழ்நிலையானாலும், எந்த ஒரு நிலையானாலும், அந்த நிலைகளிலே, அந்த சூழ்நிலைகளிலே தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் நமக்கு கிருபை அளிக்கிறவராக, எந்த ஒரு சூழ்நிலையானாலும் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார். இந்த யோபுவுக்கு ஆண்டவர் முன்குறித்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன? யோபுவுக்கு கர்த்தர் முன்குறித்த அந்த காரியங்களை நிறைவேற்ற காரணம் என்ன? யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான். சரீர சுகத்தை இழந்தான், பலத்தை இழந்தான். ஆனா அந்த இழப்பின் நடுவிலே தேவனுக்காக பொறுமையாக பாடுகளை சகிக்கிறவனாக இருந்தான். அவனுடைய மனைவி அங்கே ஸ்தோத்திரம், அவனுடைய மனைவியும் நண்பர்களும் அங்கே அவன் மேல அங்கே குற்றம் சாட்டின போது, மனைவி ஒரு பக்கம் சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடு, என் புருஷனை, என் கணவனை கடவுள் ஒன்னும் வாழ்க்கையில் இப்படிலாம் செஞ்சிட்டா, அதனால தேவனை தூசித்து ஜீவனை விடு. அங்கே அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுவதை போல நீ பேசுகிறாயே, தேவனை தூசிக்க கூடுமோ? அவரை தூசிக்கலாமா? அவரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அங்கே அவன் அங்கு அழகான வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் தூசிக்காமல் இருந்தான். தன்னுடைய நண்பர்கள் அங்கே அவனை குற்றம் சாட்டின போதும் அவன் அங்கே தேவனை தூசிக்காதவனாக, தேவன் மேல் குற்றம் சுமத்தாதவனாக, ஸ்தோத்திரம், என் மேல என்ன தவறு இருக்கிறது என்பதை என் தேவன் எனக்கு சொல்வாரானால் நான் திருத்திக் கொள்வதற்கு ஏதுவாயிருக்குமே என்கிற அந்த சிந்தை உள்ளவனாக அவன் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கொடிய சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்கிற உறுதி உள்ளவனாக சொல்றான். சுகம் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, ஒண்ணு இல்லை. ஆனா அவங்க சொல்றான், என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நாம் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அருமையான தேவ ஊழியக்காரர்களே, அருமையான விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த யோபுவுக்கு இருந்த அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. இதை கேட்கிற உங்களுக்கு தேவை. ஆண்டவர் மேல நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிருப்போம். அவர் மேல நம்பிக்கையாயிருப்போமானால் ஆண்டவராலே நம்மை கைவிட முடியாது. ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கையா இருப்பீர்களானால் ஆண்டவரால உங்களை கைவிட முடியாது. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருவார். உங்களுக்கு என்று அவர் முன்குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக அவர் தருவார். இந்த சூழ்நிலைகளையும் தாண்டி சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அடுத்தபடியாக இந்த யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனாயிருந்தான். தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான். அடுத்து இந்த யோபு தன்னுடைய நண்பர்கள் தன்னை குற்றம் சாட்டின போதும் தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் அங்கே வேண்டுதல் செய்கிறவனாக, 4 நண்பர்களும் வந்து அங்கே அவன் மேல அம்புகளை செய்து கொண்டே இருந்தார்கள். ஸ்தோத்திரம், அவனை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளாகி அம்புகளை அவன் மேல ஸ்தோத்திரம் வீசினார்கள். ஆனால் அந்த நண்பர்களுக்காக அங்கே தேவ சமூகத்தில் அவன் வேண்டுதல் செய்கிறதை, தன் சிநேகிதர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம், இந்த புத்தகத்திலே நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். அடுத்த யோபு தூய வாழ்க்கை வாழ்ந்தவனாக, தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவனாக, ரொம்ப சுத்தமான பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவனாக அவன் அங்கே ஸ்தோத்திரம் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக ஆண்டவரை வந்து சொல்றார், அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், ஆண்டவரே அவனை உத்தமன் என்று அங்கே சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய நண்பர்கிட்ட சொல்லும் போது ஸ்தோத்திரம், யோபு பேசினது போல நீங்க பேசவில்லை என்று அங்கே கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவருடைய ஸ்தோத்திர பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும், தெய்வ ஊழியக்காரர்களாய் இருக்கிற நாம் இந்த நாட்களிலே இந்த யோபுவை போல உண்மை உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
கொடிய காலம்தான். இந்த காலங்கள் ஒரு பயங்கரமான ஒரு காலம்தான். எதிர்காலத்தை குறித்து ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கேள்விக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி உருவாகி இருக்கிறதை நாம் ஸ்தோத்திர பார்க்கிறோம். இனி என்ன நடக்குமோ என்று நாம் ஸ்தோத்திர பார்க்கிறோம். சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அதுல எந்த ஒரு விதத்திலையும் ஸ்தோத்திர சந்தேகம் இல்லை. ஆனாலும் இந்த நாட்களிலே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. இந்த சூழ்நிலைகளின் நடுவிலே நாம் பொறுமை உள்ளவர்களாக, யோபுவை போல பொறுமையாய் பாடுகளை சகிக்கிறவர்களாக, ஸ்தோத்திர யோபுவை போல தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக, யோபுவை போல ஆண்டவரை நாம் சந்தேகப்படாதவர்களாக. இந்த நாட்களில பயங்கரமான காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. பயங்கரமான காரியங்கள். ஸ்தோத்திரம். வேத புஸ்தகம் காலாவதி ஆயிருச்சு அப்படின்னு என்னெல்லாமோ ஸ்தோத்திரம், தவறான காரியங்கள் ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது. ஆனால் அவைகளுக்கு நாம் செவி சாயாதபடி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக, ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் யோபுவுக்கு முன்குறித்த அந்த காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினது போல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று முன்குறித்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவாராக. இந்த நாளுக்கு என்று, இந்த வருஷத்திற்கென்று தேவன் முன்குறித்திருக்கிற காரியங்களை இந்த நாளிலே, இந்த வருஷத்திலே தருவாராக. உங்கள் வாழ்க்கைக்கென்று முன்குறித்திருக்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலே உங்களுக்கு நிறைவாய் தந்து பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, சேவிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபு சொன்னது போல ஆண்டவரே, யோபுவுக்கு குறித்திருக்கிறதை தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினீர். ஆண்டவரே, அதே போல இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே யாவருக்கும் நீங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்குறித்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், வரங்கள், வல்லமை, சுக பலத்தை, ஆண்டவரே மேன்மையை, மகிமையை, ஆண்டவரே கனத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் நீர் கொடுத்தருளுவீராக. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு ஆண்டவருடைய வருகை நாள் பரியந்தம் என்றென்றுமாய் நிலைத்திருப்பதாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.